ஏங்க எழுந்துறீங்க, 8 மணி ஆயிடுச்சு. 8:30க்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். எழும்புலா. ஏங்க ரெடி ஆயிட்டீங்களா? இவ வேற நிம்மதியை தூங்க விட மாட்டா. கிறிஸ்துவில் பிரியமான இறைமக்களே, 4வது வருகையின் ஞாயிறு தொழுகைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் கிளம்பலையா? டைம் 8:30 ஆயாச்சு. அங்க சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இரு சட்டம் மட்டும்தான் போடணும். பெரிய பிரேயர் முடியறதுக்குள்ள போயிடலாம். நற்செய்தி பாடம் வாசிக்கும் போது சபையார் எழுந்து நிற்கும்படி பெரிய பிரேயர் தொடங்க போகுது. சீக்கிரமா கிளம்பிடுவோம். நாங்க எப்போ ரெடி, நீங்க தான் லேட்டு. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய கொஞ்சம் நீங்குங்க. நிம்மதியா பிரேயர் பண்ணாம விட மாட்டாங்க. அமருங்கள். வருகையின் ஞாயிறு சிறப்பு பாடலை இணைந்து பாடுவோம். அறிவிப்பு: வருகிற வியாழக்கிழமை காலை சரியாக 5:30 மணிக்கு கிறிஸ்மஸ் தொழுகை ஆரம்பமாகும். சபையார் அனைவரும் 5 மணிக்கே ஆலயத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து சொல்வதற்காக வாசலிலேயே எதிர்பார்த்து காத்து நிற்பேன். செக்ரட்டரி, எப்படி உங்க புனித பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்களுக்காக ஒரு புனிதமான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கா? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்ன இது? அங்கி மாதிரி இருக்கு. ஆமா ஃபாதர், இது நம்ம புதிய போப்பாண்டருக்காக தைச்சது. ஓ, யார் போப்புன்னு தெரியும் முன்னாடியே 3 சைஸ்ல தைப்பாங்க, அதுல ஒண்ணா? ஆமா ஃபாதர், இது நான் உங்களுக்காக 3000 மேல கொடுத்து ஏலத்துல பிடிச்சது. இந்த கிறிஸ்மஸ் நீங்க இதுதான் போடணும். இட்ஸ் மை ரிக்வெஸ்ட். இவ்வளோ செலவு பண்ண வேண்டாமா இருந்தாலும் நன்றி. எவ்வளோ நேரம் தான் இந்த வைக்கலே இருக்குது? கலந்துடா. நைட்டு 10 மணிக்கு கிளம்புனது, மணி 3 ஆச்சு. இன்னொன்று போட்டாதான் நிற்க முடியும். என்னடா ஸ்டீல் பாட்டில் கொண்டு வந்திருக்க? அப்போதான்டா போலீஸு சந்தேகம் வராது. போடு கொஞ்சமாக உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி போடு. போலாம் வா. வேற இவனுக்கு இதே வேலையாக போச்சு. மணி 3 ஆயிடுச்சு. நிறைய லைட்டு பார்க்க வேண்டியிருக்கு. வண்டி எடு வா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஏங்க எழுந்துறீங்க? 3:30க்கு அலாரம் வச்சிருக்கீங்க. 5 மணிக்கு முன்னாடி சர்வீஸ் போகணும்னு சொன்னீங்கல்ல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளம்போம். சரிதான். ஏங்க எழுந்துறீங்க? 5 நிமிஷம்னு சொன்னீங்க, மணி 4 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போகணும்ல. சரி சீக்கிரம் கிளம்புவோம்.
ஜான்சி மணி 4:30 ஆச்சு. 5 மணிக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போனோம். வா சீக்கிரம் போ. வந்துட்டேங்க. நான் ரெடி தான். போலாம். சரி சீக்கிரம் வண்டியில ஏறு. இன்னைக்காவது சீக்கிரம் போகலான்னு நினச்சோம். லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சே, யாரையும் காணலையே. ஃபாதர் வணக்கம். செக்ரட்டரி கிறிஸ்மஸ்னா இதான்டா கிறிஸ்மஸ். மகா இந்த லைட்டை பாரு. பார்த்தீங்களா செக்ரட்டரி, அவ்வளோ சொன்ன பிறகும் மணி 5 ஆகுது, ஒருத்தரையும் காணல. நம்ம மக்களை தெரியாத ஃபாதர், செகண்ட் பெல் அடிச்ச பிறகுதான் வீட்டில இருந்தே கிளம்புவோம். இந்த லைட்டை பாரு. டேய் போது பாரு. டேய் பாரு. ஐயோ இதுக்குள்ள 5 மணி ஆயிட்டே. இந்த லைட்டை பாரு. டேய் அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. வாங்க செக்ரட்டரி போய் பார்ப்போம். ஃபாதர் அதோ அங்க. மோனே ஃபாதர் புனிதமான அங்கி கரப்பட்டுரும். நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். இப்போ ஒன்றும் ஆம்புலன்ஸ் வராது, மணி 5 தான் ஆகுது. அந்த பிள்ளை நல்ல அடிபட்டுருது. நான் முதல்ல பிள்ளைய கொண்டு போகிறேன். பக்கத்தில் தான் ஆஸ்பத்திரி இருக்குது. நான் பிள்ளைய எடுக்க குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுங்க. கொஞ்சம் பிடிங்க செக்ரட்டரி. ஸ்தோத்திரம். குழந்தைய நான் கொண்டு போயிடலாம், மற்றவங்கள நீங்கள் ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு வாங்க. ஐயோ அந்த அங்கி அழுக்காயிட்டு. ஃபாதர் நம்ம சொன்னா என்ன கேட்குறாரு. ஐயோ என் கையிலையும் $3000 மதிப்பு இவருக்கு தெரியலையே. யாராவது வாங்கலையா? எப்படியாவது அந்த பிள்ளைய காப்பாத்திருங்க சிஸ்டர். சிஸ்டர் இன்னொரு 5 பேர் ஆம்புலன்ஸில் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கும் தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடுங்க. அதுக்குள்ள செலவெல்லாம் நான் வந்து தர்றேன். எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக ஆராதனைக்கு போனோம். இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஃபாதர்? நீங்கள் ஆம்புலன்ஸில் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன மாதிரி வெயிட் பண்ணி ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றி விட்டுருக்கலாம்ல. ரோம்லேருந்து வாங்கின புனிதமான அங்கி இப்படி பண்ணிட்டீங்களே. செக்ரட்டரி, புனிதம்னு சொல்கிறது ஆடையில் இல்லை, நம்ம மனசில் இருக்குது. இப்போ ஆராதனைக்கு டைம் ஆச்சுல்ல, முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும். ஓகே ஃபாதர், புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தம்பி? ஃபாதர் வணக்கம்ப்பா. கொஞ்சம் கவனமா வந்திருக்கலாம் இல்ல? அது இன்னைக்காவது சீக்கிரம் வரணும்னு ஃபாஸ்டா வந்தோம் ஃபாதர். இப்படி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி இருந்தா இந்த அவசரத்தை தவிர்த்திருக்கலாம் இல்ல? அதுவும் இல்லாம ஹெல்மெட் போட்டிருந்தா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்காது இல்ல? நல்ல சொல்லுங்க ஃபாதர். ஹெல்மெட் போடுங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். இனி கண்டிப்பா ஹெல்மெட் போடுவோம் ஃபாதர். தம்பி எப்படி இருக்குப்பா? ஐயா, ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது தான் யாருன்னு தெரியாமல் இருக்க ஒரு ஃபாதர் பயன்படுத்தின ட்ரெஸ் தான் இது. இன்னைக்கு கொண்டாட்டம்னுள்ள பேரில் இந்த துணியை போட்டுக்கிட்டு அவருக்கு தூய எண்ணத்தை கொச்சப்படுத்த தவிர்க்கலாமே. மன்னிச்சிருங்க ஐயா, இனி இந்த தப்பு நடக்காது. சரிப்பா, உடம்ப பார்த்துக்க. Holiness becomes wholeness when we reveal Christ's nature in the way we live. கிறிஸ்துவின் தகவுகளை நாம் பிரதிபலிக்கும் போது அதை காணும் அனைவரது உள்ளங்களிலும் கிறிஸ்து பிறக்கிறார். ஆமென்.